அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஏனென்றால் இந்த மாதத்தின் கடைசி நாளில் நாம் நிற்கிறோம் இல்லையா? இந்த மாதம் முழுமைக்கும் இறைவன் செய்த நன்மைக்கு நன்றி சொன்னோமா? இந்த மாதம் முழுமைக்கும் ஆன்மாக்களுக்காக நாம் நிறைவாக ஜெபித்தோமா? அப்படி ஜெபித்தோம் என்றால் நீங்கள் பேர் பெற்றவர்கள், நானும் நீங்களும் பேர் பெற்றவர்கள். ஏனென்றால் அச்சிஸ்டர்கள் செய்யாத உதவி கூட ஆன்மாக்கள் செய்வார்கள் என்று சொல்வார்கள். முன்னோர்கள் சொல்வார்கள். அதுபோல் நாம் ஆன்மாக்களுக்காக ஜெபித்து அவர்களை மீட்டெடுக்கும் போது அந்த ஆன்மாக்கள் நமக்காக இறைவனிடம் பரிந்துரை செய்யும். பார்த்தீங்களா? அப்போ அந்த பரிந்துரை தான் நமக்கு மேலான ஆசீர் இல்லையா? இன்னைக்கு அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் கொலைசேருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 15-17 முடிய. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்கு நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அப்போது நமக்கு இந்த மாதம் முழுமைக்கும், அதாவது இந்த வருஷத்தில் 11 மாதம் முடிய போகுது இல்லையா? அப்போது இந்த மாதம் முழுமைக்கும் இந்த 11 மாதங்களும் நமக்கு இறைவன் என்னென்ன செய்தார் என்பதை நான் நினைத்து பார்க்க வேண்டும். அதுவும் இந்த மாதத்தில் நமக்கு ஆண்டவர் என்ன செய்தார், என்ன நன்மைகள் செய்தார், நாம் நினைத்த என்ன காரியங்களை நமக்கு அவர் நினைவூட்டினார், நாம் நினைத்த காரியங்களை எப்படி நமக்கு கண்முன்னால் கொண்டு வந்தார், யாரை கொண்டு வந்தார், எப்படி கொண்டு வந்தார், இதையெல்லாம் நாம் சிந்திக்கும் போது கடந்த காலத்தில் நடந்தது அனைத்தையுமே அற்புதமாக புதுமையாக மாற்றுகிற இறைவன் நம்மளோடு இருக்கிறார். அற்புதம் செய்கிற தேவன் அவர். செங்கடலை 2ஆக பிரித்த தேவன் அவர் இல்லையா? நமக்குள் நம் ஆன்மாவை 2ஆக பிரித்து நம்மளுடைய பாவ அழுக்குகள் அனைத்து எடுத்து வெளியில் வீசி நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி அவரோடு இணைந்திருக்கும்படி நம்மளை வழிநடத்துகிறார். இந்த மாதம் முழுமைக்கு அவர் செய்த அனைத்துக்குமே நன்றி கூற வேண்டும். எப்பொழுதும் பாடல்களும் திருப்பாடல்களும் புகழ்பாக்களும் தோத்திரங்களும் ஸ்துதிகளோடு அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும். ஏனென்றால் நாம் ஒன்றாக கிறிஸ்துவின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இறைவனுடைய இறை மக்களாக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த இறைமக்களுக்குரிய பண்புகளை நாம் அணிந்திருக்கிறோம். அப்படி நாம் அணிந்திருக்கும் போது எல்லாமே நிறைவாக நடக்கும் நமக்கு இல்லையா? நாம் எதை நினைக்கிறோமோ அதுதான் நாம் உரைக்க வேண்டும். நிறைவு. இந்த மாதம் முழுமைக்கும் என்னை நிறைவாக நீங்கள் ஆசீர்வதித்துக்கு நன்றி ஆண்டவர் என்று சொல்லி பாருங்கள். அந்த நிறைவு என்று வரும்போது குறைவு எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. சொல்லி பழகுங்க இல்லையா? இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் போது அதில் நமக்கு என்ன வார்த்தை இருக்கிறது அதற்குள் என்பது நமக்கு வெளிப்படுத்துவார். உங்களுக்குரிய வார்த்தை என்ன, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, நீங்கள் செயல்படுத்த வேண்டியது என்ன என்று அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது எல்லாமே நிறைவாக இருக்கும். இந்த மாதம் முழுமைக்கு அவர் செய்த நன்மைக்கு நன்றி கூறுவோமா? எல்லாம் வல்லவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்துதியில் மத்தியில் வசம் செய்வோர் நீர் ஆண்டவரே. அதனால் எங்கள் ஸ்துதிகளை நீர் ஏறெடுத்து பார்த்து நாங்கள் சுதைக்கின்ற ஸ்துதிகள் அனைத்தையுமே நீர் ஒன்று கூட்டி எடுத்து தூபங்களாக ஆண்டவரே அர்ப்பணிக்கிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் குற்றங்குறைகள் அனைத்தையும் அப்புறப்படுத்தி உமக்குரிய மக்களாக எங்களை மாற்றி அமைத்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுமைக்கு எங்களை நிறைவாக ஆசீர்வதித்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எண்ணிய காரியங்கள் நடக்காமல் இருந்தாலும் நடக்க போகும் என்று எங்களுக்கு உறுதியளித்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையிலும் உறுதியாக நாங்கள் பற்றி கொண்டோம் என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. அந்த உறுதியின்படி நீர் எங்களுக்கு செயல்படுத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுமைக்கும் எங்களை உம்முடைய கண்ணுக்குள் வைத்து பாதுகாத்தீரே, அதற்கு நன்றி கூறி எங்களுடைய உம்முடைய இரக்கப்பெருக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.